الله ربي والإسلام ديني ومحمدا رسول الله ويقيني. நான் பயந்தது அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இதுக்கு பேர் தான் என்னது? இஹ்லாஸ். பள்ளியில உது செய்யற இடத்துல போனை வச்சுட்டு வந்து திரும்ப போறதுக்கு முன்னால போனை காணும். பயான் கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம், என்னது இல்ல பள்ளியில போனை காணும். அடுத்த கணம் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. என்ன சகோதரர்களே, பள்ளிவாசலில் வந்து அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றவர்களுக்கு கூட அல்லாஹ் பார்க்கறாங்கிற அந்த சிந்தனை நமக்கு இல்லை. அதனால அல்லாஹ் பார்க்கறதே இல்லை. மோடியா இருந்தா கேடியா இருந்தா எவனுக்கு கீழையும் கிடந்து அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு அல்லாஹ் விட்டுட்டான். நமக்கு என்ன சிந்தனை இல்லை? அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை இந்த சமூகத்திற்கு இல்லை. எனவே அல்லாஹ் இந்த சமூகத்தை ஏறிட்டும் பார்ப்பதில்லை. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். வெளியே போகும்போது செருப்பு எடுத்து போடுறோம். யாருடைய செருப்பு, எந்த செருப்பு? அந்த இஹ்லாஸ் இல்லாததனுடைய விளைவு இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் யாராவது செருப்பை மாற்றி போட்டுட்டு போனா கூட அவன் அதை சுமந்துட்டு வருவானா. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஒரு 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா செருப்பு, அதை திருடிட்டு போய் என்ன செய்வோமா, நாளைக்கு மறுமையில அதையும் ஒரு சுமையா சுமந்துட்டு வருவான். செருப்போட நிறைய பேர் வந்து நிற்பான். கல்யாண வீட்லையும் பள்ளியிலையும் எடுத்துட்டு போனான். நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்து வருத்தப்பட்டுட்டு போறாங்க. என்னங்க பள்ளியிலேயுமா கேட்கிறேன், என்னது பள்ளியிலேயுமா? இல்ல ரமலான்ல கூட வச்ச செல்போனை காணல. அவர் அதோட தராவீகையை நிறுத்திட்டாரு. போனை தொலைச்சவர் தொழுகையை விட்டுட்டாரு. அவருடைய ஈமான் அப்படிதான் இருக்கு. தொழுகைக்கு வந்தவர்கள் போனை எடுத்துட்டு போயிட்டாங்க. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பார்சல ரொம்ப ரொம்ப அழுது புலம்பி அல்லாஹ்ட்ட மன்றாடி கொண்டிருப்பவர்கள் கண்ணை திறந்து பார்த்தா பார்சல் இல்லை, முன்னால் வைக்கப்பட்டிருந்த பார்சல். ஒருவேளை இது தமாஷா தெரியலாம், இஹ்லாஸ் இல்லைங்கிறதுக்கு அடையாளம். இஹ்லாஸ் இல்லை என்பதற்கு அடையாளம். அப்புறம் ஏன் அநியாயக்காரர்களுடைய ஆட்சி இந்த முஸ்லிம்களின் மீது சுமத்துவதை தடை செய்வதற்குரிய தகுதி யாருக்கு இருக்கிறது சகோதரர்களே? உமருக்கு பூகம்பத்தை நிறுத்தக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மோடியை தடுக்கக்கூடிய சக்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கும் கொடுக்கப்படாததற்கு காரணம் இஹ்லாஸ் இல்லாதவர்கள் நிறைந்து போனார்கள். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் அன்றைக்கு உங்களுடைய நல்லவர்களின் துஆக்களும் அங்கீகரிக்கப்படாது. நல்லவர்கள் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, நல்லவர்களின் துஆவும் அங்கீகரிக்கப்படாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தில் அவலங்கள், தீமைகள் அது பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எல்லோரும் அதில் கலந்து போகிறார்கள், லயித்து போகிறார்கள். இருக்கக்கூடிய நல்லவர்களின் துஆவும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஹரம் ஷரீஃபினுடைய இமாமிலிருந்து உலகின் பல்வேறு மக்கள், பல்வேறு இமாம்கள் அனுதினமும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன மக்களுக்கு, ஈராக்கினுடைய மக்களுக்கு, எகிப்தினுடைய மக்களுக்கு, சிரியாவின் மக்களுக்கு, போஸ்னியாவின் மக்களுக்கு, ஆப்கானின் மக்களுக்கு, ஸ்ரீலங்காவின் மக்களுக்கு, பர்மாவின் மக்களுக்கு, சைனாவின் மக்களுக்கு. ஏன் ஒருவருடைய துஆவும் அங்கீகரிக்கப்படாததற்கு காரணம் ஒரே ஒரு சஹாபியினுடைய வார்த்தைக்கு விலங்கினங்கள் கட்டுப்பட்டதை சரித்திரத்திலே பார்க்கிறோமே. ஏன் இன்றைக்கு நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இஹ்லாஸ் சமூகத்தில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த காலம் மீண்டு வர வேண்டும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டியது எதை செய்தால் அல்லாஹ்வுக்கு, அவ்வளவுதான். கொடுப்பதும் எடுப்பதும் பேசுவதும் பார்ப்பதும் எல்லாம் அல்லாஹ்விற்கு. இப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அவனை பொறுப்பை எடுத்துக்க. அவனுடைய பொறுப்பை யாரு? எல்லாத்தையும் எனக்கு வேண்டி செய்யறான்டா, எல்லாத்தையும் எனக்கு வேண்டி செய்கிறார்கள். அந்த 7 இளைஞர்கள் ஈசா நபிக்கு பின்னால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த 7 இளைஞர்கள், அவர்களை பற்றி அவர்களின் பெயரால் ஒரு சூறாவே வருவதற்கு காரணம் என்ன? 7 பேர் தான். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா
ரப்பனா எங்களின் நிறைவா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ்வே உனக்காக வேண்டி இந்த குகையிலே நாங்கள் மறைந்திருக்கிறோம் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, எங்களுக்கு உணவை பற்றி கவலை இல்லை அல்லாஹ், எங்களுக்கு நீரை பற்றி கவலை இல்லை அல்லாஹ், எங்களுக்கு உயிரை பற்றி கவலை இல்லை அல்லாஹ், எங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பே எங்களுக்கு ஹிதாயத் வேண்டும் ரப்பே, எங்களுக்கு நேர்வழி வேண்டும் ரப்பே, நாங்கள் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் ரப்பே. எங்களுக்கு உணவை பற்றி கவலை இல்லை அல்லாஹ், எங்களுக்கு தண்ணீரை பற்றி கவலை இல்லை அல்லாஹ், எங்களுக்கு உயிரை பற்றி கவலை இல்லை அல்லாஹ். இன்னைக்கு நமக்கு கவலை சாப்பாடு கிடைக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குமா, இருக்கிறதுக்கு வீடு இருக்குமா, இந்த கவலை. அந்த ஏழை இளைஞர்களுக்கு இது பற்றிய கவலை இல்லை. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது கூட, யா அல்லாஹ் எங்களுடைய ஹிதாயத்தை நாங்க பாதுகாக்கணும், மற்றதை எல்லாம் நீ பார்த்துக் கொள்வாய். எங்களுக்கு தேவை மூமினாக பிறந்தோம், மூமினாக மரணிக்க வேண்டும். எங்களுடைய கவலை அதுதான், மற்றதை நீ பார்த்துக் கொள்வாய். 300 ஆண்டு காலங்கள், 309 ஆண்டு காலங்கள் அல்லாஹு தஆலா உறங்க வைத்து மீண்டும் எழுச்சிதான். சூரத்துல் கஹ்ஃப வார வாரம் ஓதுறமே, என்ன செய்யணும்? சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா உறங்க வைத்து இந்த சமூகத்தை பாதுகாப்பான், உறங்க வச்சு பாதுகாப்பான். வீட்டில் நீங்க நிம்மதியா உறங்க வைங்க, எந்த கவலையும் இருக்காது. பிஜேபி வந்தான்னா, காங்கிரஸ் வந்தான்னா, எவன் வந்தா என்ன, அல்லாஹு தஆலா நிம்மதியான உறக்கத்தை உங்களுக்கு தருவான். என்ன வேணும்? ஈமான் வேணும். ஈமான் வருவதற்கு முதல்ல இஹ்லாஸ்.